உலகத்தின் ஆசைகளை வெல்லுதல். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17. மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதிலுள்ள இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியேசு நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு உலகம் நமக்கு நிறைய ஆசைகளை காட்டுங்க. பண ஆசை, புகழ் ஆசை, பிற சந்தோஷத்தால் வரக்கூடிய ஆசை. இவைகளை வென்ற பைபிள் கதாபாத்திரமான ஒரு முக்கியமான நபரை பார்ப்போமா? யோசேப்பு. இவர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தப்போ பார்வோன் மனைவி அவரை பாவம் செய்யும்படி கூப்பிட்டாங்க. ஆனால் அவரோ இந்த சிற்றின்ப ஆசையை விட்டு ஓடி, அதாவது இத்தனை பெரிய பொல்லாங்கான காரியத்தை என் தேவனுக்கு விரோதமாக நான் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடிட்டாருங்க. அன்னைக்கு அந்த சிற்றின்ப ஆசை அவர் நினைச்சு இடம் கொடுத்துருந்தாருன்னா அந்த அரண்மனைக்கு அதிகாரி இருந்திருக்கலாம், ஆனா தேசத்துக்கு அதிகாரி ஆயிருக்க முடியாது. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக போய் தான் தேவன் அவரை எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார் இல்லையா? அதுபோல இந்த ஆசைகளெல்லாம் விட்டு ஓடுறதுக்கு வேதம் நமக்கு பாதுகாப்பு கவசத்தை கொடுக்குது. அதாவது அழிந்து போகக்கூடிய மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் நம்மளை சூழ்ந்திருக்குது. இதை நம்ம வெல்லணும் அப்படின்னா ஒரு 3 காரியத்தை செய்யணும். என்னது? நல்ல கருத்தாய் வேதவசனத்தை படிக்கணும், உறுதியாக ஜெபிக்கணும், பாவம் காணப்படுற அந்த இடத்தை விட்டு ஓடி போயிருந்தது யோசேப்பு போல. அதாவது உலகத்தினால் உண்டான எந்த ஆசையும் அது பிதாவுறதில்லை. அதனால உலக ஆசை வெறுத்து இயேசுவை மாத்திரம் நம்ம பின்பற்றி செல்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க உலக ஆசைகளை விட்டு நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாச ஓட்டத்தில் உம்மை உறுதியாக பின்பற்றி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.